ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கூல் பாய் பெயிண்டிங். நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஸ்கிராட்ச் புட்டி வச்சு வெர்டிக்கல் ஸ்கிராட்ச் டிசைன் வந்து போட்டிருக்கோம். அதோட ஃபுல் டீடைல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்கணும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற இது பண்ண பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கிராட்ச் டிசைன் போடக்கூடியது வால் தான், சாரம் போட்டு வால் தான். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏசியன் பெயிண்ட்ஸில் உள்ள அபெக்ஸ் கிரியேடெக்ஸ் ஸ்கிராட்ச் புட்டி தான் யூஸ் பண்ண வரோம். இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் டெக்ஸ்சர் தான். இது போடுறதுனால நமக்கு தண்ணியில் உள்ள கசியாமல் இருக்கும். சாதா புட்டி போடுறதுக்கு இந்த மாதிரி புட்டி நம்ம போட்டு டிசைனை போட்டு யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு ரொம்ப கட்டியாக இருந்தாலும் அந்த ஸ்க்ராட்ச் டிசைன் வந்து வராது. அதனால நம்ம தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போடக்கூடிய வாலில் வந்து நம்ம புட்டியை வந்து அப்ளை பண்ணிடணும். புட்டி அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது வாடுறதுக்கு முன்னால் அடுத்து வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுறணும். டிசைன் என்ன டிசைனோ அந்த டிசைன் ஏற்ற மாதிரி. நம்ம போடுறது வந்து வெர்டிக்கல் ஸ்க்ராட்ச் தான். பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஸ்க்ராட்சுக்கு வந்து மேலேங்களையும் இது மாதிரி இழுத்தாப்பதும் டெக்ஸ்சர் வந்துடும். இது பத்தர் வந்து ரொம்ப முக்கியம். பத்தர் வந்து டெக்ஸ்சருக்குள்ள பத்தராக இருந்தால் நல்லாயிருக்கும். சில பத்தர் வந்து சென்டரில் வந்து வளைஞ்சிடும், திக்னஸ் கம்மியாக உள்ளது. டெக்ஸ்சர் யூஸ் பண்ண மாதிரி உள்ள பத்திரம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நம்ம மேலே கீழே இழுக்கும்போது அந்த டெக்ஸ்சர் ஸ்க்ராட்ச் வந்து அப்ளை ஆகும். பாருங்கள். இது நம்ம புட்டி அப்ளை பண்ண கொஞ்சம் வாட்டர் சீசன்ல இதுலேயே வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுறணும். ரொம்ப வாடிட்டுனாலும் கரெக்டாக வராது, பிஞ்சு வரும். கொஞ்சம் ஏரியா அப்ளை பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து ஸ்க்ராட்சு பற்ற வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டணும். வெர்டிக்கல்னால நம்ம மேலேங்களையும் இருக்கிறோம். ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு வரும். இது வந்து நம்ம சாதா புட்டி வெளியே வந்து ஃபினிஷிங்காக போடுறதுக்கு பதிலாக இந்த புட்டியை போட்டோம்னா நமக்கு வாட்டர் ப்ரூஃபிங் நல்லா இருக்கும். சாதா ஆர்டினரி புட்டி வாட்டர் ப்ரூஃபிங்காக இருந்தாலுமே கொஞ்சம் சின்ன லீக் வந்துட்டுனாலுமே டேமேஜ் ஆகிடும். அடுத்து ஃபினிஷிங் இருக்காது பார்க்கும்போது. அடுத்து நம்ம ரீவொர்க் பண்ணாலும் இது வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் இருக்கனால இந்த டேமேஜும் வராது. வாலுக்கும் குவாலிட்டியாக இருக்கும். வெளியே வந்து நம்ம வாழை குவாலிட்டியாக பண்ணணும்னா இந்த மாதிரி டெக்ஸ்சர் யூஸ் பண்ணால் குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் உண்டு. நம்ம இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணி டிசைனை அப்ளை பண்ணி முடிச்சப்பறம் எல்லாம் வாடினதுக்கப்புறம் ஒரு நாள் டு 2 நாள் டைம் விட்டுட்டு நம்ம வந்து அடுத்து ப்ரைமர் அப்ளை பண்ணி பெயிண்ட்டு அடிச்சுக்கலாம். நமக்கு தேவையான கலருக்கு. பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டோன்னா ஃபினிஷிங் ஆகிடும். இந்த டெக்ஸ்சர் டிசைன்லேயும் நிறைய வெரைட்டி டிசைன் இருக்குது. நம்ம அதை இந்த இன்னொரு வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலுமாக பல வெரைட்டியும் ஒரே வீடியோவில் போடுற மாதிரி பண்ணலாம். இது வந்து நமக்கு வெர்டிக்கல் மட்டும்தான்.
வெர்டிகல் ஸ்க்ராட்ச் டிசைன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒர்க் ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒர்க்கோட கமெண்ட் இருந்ததுன்னா நமக்கு பண்ணுங்கள், நம்ம அதுக்குள்ளே ரிப்ளை பண்ணலாம். இந்த ஸ்க்ராட்ச் புட்டியோட சந்தேகங்கள் எது இருந்தாலும் கேளுங்க. இந்த டச்சர் ஒர்க் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. வீடியோ பார்த்தா ரொம்ப நன்றி. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிருங்க.